ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு டாபிக் வேர் டு ஸ்டடி. இது தெரியாம தாங்க நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறோம். எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம. இன்ஸ்டியூட் போயிருந்தா அவங்களே வேர் டு ஸ்டடிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கிறது மட்டும் தான் வேலை. ஆனா செல்ஃப் ஸ்டடி படிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சு எங்கே படிக்கிறோம்னு தெரிஞ்சா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட எனக்கு ஷேர் தெரிஞ்ச பண்றேன். வகைக்கு நான் எழுதி வச்சிருக்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு யூனிட் 1ல வந்து சயின்ஸ் இருக்கும். சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 10 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு, கீழ இருக்கிறது ஓரளவுக்கு ரீட் அவுட் பண்ற மாரி தான் குடுத்துருக்கேன். சயின்ஸ வந்து ஒமிட் பண்ணாதீங்க. ம் படிச்சு வச்சுக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கும்போது கம்பல்சரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்குங்க. இது வேற சப் அ கம் டிஎன்பிசி வந்து மெயின் டாபிக்ஸ் வித் சப் டாபிக்ஸோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சப் டாபிக்ஸும் எழுதி வச்சு, வேர் டு ஸ்டடி எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் எழுதி வச்சிருக்கேங்க சயின்ஸில. இத நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து ரீட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறக்கோசரம் தான் இந்த வேர் டு ஸ்டடி நம்ம. நெக்ஸ்ட்டு யூனிட் 2. யூனிட் 2 வந்து தமிழு. அது வந்து தமிழ புக் டு புக் புக் பேக் டு புக் பேக் அட்ட டு அட்ட படிச்சே தான் ஆகணும். அதனால நான் அத சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. யூனிட் 3 வந்து ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில வந்து மோஸ்ட்லி 10த் ஜியோகிராஃபில வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக் கவர் ஆயிரும். 10த் ஜியோகிராஃபிய முடிச்சுட்டோம்னாவே, நமக்கு ஜியோகிராஃபி வந்து ஓரளவுக்கு ஒரு 70% கவர் ஆன மாரி தான் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத தவிர சில சில லோயர் கிளாஸ்ல இருக்கிற டாபிக்ஸு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுற மாரி, இதில தனியா எழுதியிருக்கிறதும் வந்து அதில கவர் ஆகலையோ, கவர் ஆகியிருக்கா அந்த 2ம் இருக்கிற மாரி தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இது என்னோடது. நீங்க பார்க்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில கவர் ஆகியிருக்கா, கவர் ஆகலையா அப்படிங்கிற மாரிங்க. ஓகே, ஜியோகிராஃபி. மோஸ்ட்லி 10த் ஜியோகிராஃபிக்கு தாங்க மெயினு. இதில வந்து ஜியோகிராஃபில வந்து எத்தன கொஸ்டின்ஸு இருங்க. ஜியோகிராஃபில 7 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி மெயின் டாபிக். இதிலருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதில தான் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் 10 டூ 12 கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. ஹிஸ்ட்ரியில இருக்கும். ஹிஸ்ட்ரியில சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள், இப்படி மராத்தியர்கள் இதான் பிக் டாபிக். இதில இருக்கிற சப் டாபிக்ஸ் வந்து லோயர் கிளாஸ்லயும் இருக்கும், ஹையர் கிளாஸ்லயும் இருக்கும். ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் 11த் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். 11த் ஹிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டீங்கனாவே, நீங்க ஹிஸ்ட்ரி கவர் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருக்கும். சில டாபிக்ஸ் விட்டு போன டாபிக்ஸ் வந்து எத்திக்ஸ்லயும் இருக்கும். அந்த பாமினி நகர அரசு அதெல்லாம் வந்து பாமினி விஜயநகர அரசு படிக்கணுமான்னு கேட்பீங்க. சிலபஸ்ல இல்ல அப்படின்னு. கண்டிப்பா படிக்கணுங்க. படிச்சு வைங்க. 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் அதில இருந்து கேட்டுட்டால் அப்படிங்கிற மாரி தான். ஸோ அத ஒமிட் பண்ணாதீங்க. நான் அதையும் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். அதனால டிஎன்பிசில சிலபஸ்ல இல்லையே அப்படிங்கிற மாரி கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு ம் யூனிட் 5. யூனிட் 5 வந்து பாலிட்டி. பாலிட்டியும் வந்து ஜிகேவா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கவர் பண்ணி ஆகணும். 12 to 15 கொஸ்டின்ஸ் பாலிட்டியிலேருந்து வந்துரும். பாலிட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10த் பாலிட்டி, 11த், 12த் பாலிட்டி இத கவர் பண்ணாவே 12த் பாலிட்டில அவ்வளவா இருக்காது. 10த் பாலிட்டி அண்டு 11த் பாலிட்டி இதில படிச்சுட்டோம். ஆர்டிகல்ஸ் தான் மெயின் ரோலுங்க. மெயின் ஆர்டிகல்ஸ், சட்ட திருத்தங்கள் அப்படி இப்படி இப்படின்னு நெறையா இதில இருக்கும். ஆனா சிலபஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். போர்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நெறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிகல்ஸ் 395 இருக்கும். சட்ட திருத்தங்களும் அப்படிதாங்க. ஆனா இத படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். கவர் பண்ணிட்டா. பாலிட்டி பொறுத்தவரைக்கும் கவர் பண்ணிட்டாவே, உங்களுக்கு ஜிகே, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டா நம்ம கையில அப்பாடா முடிச்சுட்டோமே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூனிட் 6. யூனிட் 6ல வந்து எக்கனாமிக்ஸ் கவர் ஆகுங்க. எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்கள், வருவாய்கள், பட்ஜெட்டு, அம் எவ்வளோ என்ன அதோட ரேஞ்ச் ரேட் ஃபிக்ஸிங்கு இது மாரி மத்திய மாநில அரசுகளுடைய நிதி பகிர்வு, அ அந்த மாரி ரிசர்வ் பேங்கோட என்ன ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாரி நெறைய இந்த மாரி தான் வருங்க. அது எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும். 10த் எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணீங்கனாவே எக்கனாமிக்ஸ் ஓகே. எக்கனாமிக்ஸ் அ மோஸ்ட்லி 10த் எக்கனாமிக்ஸ் தாங்க நான் ஹையர் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது 11த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கும்.
அப்புறம் 10th எக்கனாமிக்ஸு. இந்த 2 தான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு. வேர் டு ஸ்டடீஸ் அதுலேயே இருக்கும். நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப் டாபிக் மென்ஷன் பண்ணி இந்த பேரில் சப் டாபிக் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, டேரெக்ட்டா அந்த டிஎன்பிசியில் இருக்கிற டாபிக்ஸ் நேம்லேயே அப்படியே உள்ள புக்கில் இருக்காதுங்க. இந்த சப் டாபிக்ல பேர் நேமில் தான் வந்து உங்களுக்கு வந்து புக்குக்குள்ளே அந்த லெசன் இருக்கும். ஆனால் அந்த மேஜர் டாபிக் வந்து இந்த இந்த சப் டாபிக்குள்ளே கவர் ஆகும். அதனால அந்த சப் டாபிக் எழுதியிருக்கோம். அந்த சப் டாபிக்கு பக்கத்தில் எந்த கம் சப்ஜெக்ட் எந்த ஸ்டாண்டர்டுங்கிறதும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐஎன்எம். ஐஎன்எம் வந்து இதுவும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்க வேண்டியதான். இதுலேயும் பின்னாடி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னு இருக்கும். அந்த லெசன்ஸ் வரும்போது நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐஎன்எம் வந்து 10th ஐஎன்எம் தான் மெயினு. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 8. யூனிட் 8 வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலேயே தமிழில் இருக்கும் பாருங்கள். ஹிஸ்ட்ரியிலே தமிழ்லலாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 14 கொஷின்ஸ் ஆகட்டா அதிலிருந்து 14 கொஷின்ஸ் வருது. அந்த அந்த டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் எங்கள் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது போட்டிருக்கு. யூனிட் 9 வந்து இந்த அறிவியல் பண்பாடு அந்த மாதிரி எத்திக்ஸ் இது எத்திக்ஸில் 5 to 8 கொஷின்ஸ் வரும். அதான் எத்திக்ஸோட டாபிக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, போர்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் எங்கே எவ்வளோ கொஷின்ஸு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. இது வந்து எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இதுக்கு இந்த ஆர்டரில் ஜிகேல அதிகமாக கொஷின்ஸ் எதில் கேட்குறாங்களோ அதிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஹையர் கொஷின்ஸ்லேருந்து லோயர் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா போர்ஷன்ஸை ஈஸியாக கவர் பண்ணலாம். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆன மாதிரியும் இருக்கும். இது தாங்க நான் சொன்ன அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இந்த பாலிட்டியில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த லெசன்ஸ் அந்த நீங்கள் படிக்கிறதப்போ வருது அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்குங்க. இதிலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வருதுங்க. ஓகே, இந்த ஹிஸ்ட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நான் சொன்ன மாதிரி பாருங்கள். 11th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். 11th படித்தா ஹிஸ்ட்ரி படித்த மாதிரி. இது ஐஎன்எம் 10th ஹிஸ்ட்ரி பாருங்கள். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க போகும்போது இந்த லெசன்ஸ் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து நோட்ஸ் நோட்ஸ்னால் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதணுமா அப்படிங்க? இந்த லெசன்ஸ்க்கெல்லாம் மஸ்ட்டுங்க நோட்ஸ் எழுதுறது. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஷின்ஸு இந்த லெசன்ஸ்லேருந்து தான் மோஸ்ட்டாக வருது. எக்கனாமிக்ஸு பாருங்கள், சொன்ன மாதிரி 10th எக்கனாமிக்ஸு 11th எக்கனாமிக்ஸ் இதில் 2 தான் மோஸ்ட்லி 10th கவர் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.